கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஆகிய 3 இடங்களில் சந்திரன் இருப்பார். 5ஆம் இடத்துல அவர் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருப்பார். 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய அமைப்பு. அப்போ சந்திரன் குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கிறார். லாபாதிபதி 5, 6, 7ஆம் இடங்களில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோக அமைப்பு, அதிர்ஷ்டமான அமைப்பு. இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கலங்க, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கிறேன், வேலையில் கஷ்டப்படுறேன், தொழிலில் கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் கூட இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, யாரும் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, புருஷன் பொண்டாட்டி உறவு சரியில்லை, காதலி உறவு சரியில்லை, எதுவுமே எனக்கு நினைச்சது நடக்கலைங்க, நீங்க தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்று நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே, இப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஓரளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிம்மதியான வாரமாகவே இருக்கும். வாரத்தின் முதல் 2 நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாகவும், பிற்பகுதி நடுவாந்திர நாள் வருது பார்த்தீங்களா, அந்த நடுவாந்திர நாட்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளும் நடுவில், அதாவது திங்கள் செவ்வாய் ஒரு மாதிரியா இருந்தால் கூட செவ்வாய் புதன் ஆகிய 2 நாட்களில் கடன் தொல்லைகள் இல்லாமல், நோய் தொல்லைகள் இல்லாமல், எதையும் சமாளிக்கக்கூடிய, எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தெம்பான ஒரு அமைப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது இல்லையா, அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில உச்ச சுக்கிரன் லக்னத்தை ராசியை பார்க்கிறார், குரு ராசியை பார்க்கிறார். அபாரமான அமைப்புங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. இன்னும் 4 மாத காலம், குறைந்தது 3 மாத காலத்திற்காவது குருவும் சுக்கிரனும் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றையும் நிறைவேறி வைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு. ஐயா, நான் இப்படி நல்ல பலனை சொல்றேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு சோம்பேறியா இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காதுங்க. எல்லா முயற்சிகளும் 4 மாத காலத்திற்கு சுக்கிரன் உச்சமாக இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, குருவும் பார்க்கக்கூடிய தன்மை. எப்போதாவது ஒரு தடவை தாங்க 2 கிரகமும் ஒரு ராசியை பார்க்கும். அது இன்னைக்கு அதிர்ஷ்டமா உங்களுக்கு வந்திருக்குதுங்க. ஆகவே எல்லாவற்றிலும் நிறைவுத்தன்மை இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம்.